Hello friends, welcome to Homemakers Bowl. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபியா பிரெட் ஆனியன் பக்கோடா தான் பார்க்க போறோம். ரொம்பவே நல்லா இருக்கும். குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இதை எப்படி செய்யறதுன்றதை வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. கடலை மாவு வீட்ல அரைச்சது தான் நான் எடுத்துர்க்கேன். நீங்க கடையில வாங்குனதா இருந்தாலும் பரவாயில்லை. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இது கூடவே அடுத்தடுத்த பொருட்களை நம்ம சேர்த்துடலாம். இதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் தனியாத்தூள் அதுவும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் காரத்துக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம பச்சை மிளகாவும் சேர்க்க போறோம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கரம் மசாலா இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. கசூர் மேத்தியை 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி விட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே நல்ல பொடியா நறுக்கின கொத்தமல்லியும் புதினாவையும் சேர்த்துக்கோங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு வர அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதும். 2 பச்சை மிளகா பொடியா நறுக்கி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, கொஞ்சம் கிறிஸ்பா வரதுக்கு தான் அதை சேர்த்துக்கிறோம். இது கூடவே ஒரு 3 வெங்காயம், நல்ல மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீள நீளமாக நறுக்கி வச்சிருக்கேன். நல்லா இந்த மாதிரி உதிர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தில் இருக்கிற ஈரமே ஃபர்ஸ்ட் நல்லா நமக்கு பிசைகிறதுக்கு நல்லா வரும். அதுக்கப்புறம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சேர்த்துக்கோங்க. பஜ்ஜி மாவு மாதிரி ரொம்ப ஊற்றிட வேண்டாம். அந்த மாதிரி நல்லா பெசறி விடுங்க. இதில் வேணும்னா நீங்கள் இஞ்சி பூண்டு விழுதும் வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துக்கல, இப்படியே தான் செய்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்கணும். நமக்கு எடுத்து பிரெட்டு மேலே தடவுற அளவுக்கு இருக்கணும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஓரம் இருக்கட்டும். இப்போ நம்ம பிரெட்டை எப்படி கட் பண்ணி ரெடி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். இப்போ நான் எடுத்துருக்கிறது வீட் பிரெட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் பிரெட் எடுத்தீங்கன்னா அது டயகனலாகவே கட் பண்ணலாம். கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். நான் என்னுடைய வீட் பிரெட் சைஸ் வந்து இப்படி ரொம்ப நேரோவாக இருக்கிறதுனால நான் ஆஃப் போர்ஷனாக இப்படி நடுவில் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா டயகனலாக அந்த முக்கோண ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ இது மேலே இந்த நம்ம கலந்து எடுத்து வச்சிருக்கிற அந்த ஆனியன் பேஸ்ட்டை அப்படியே ஸ்பூனால் 2 பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நம்ம பட்டர்லாம் தடவுவோம் இல்லையா, அந்த மாதிரி தடவிட்டு நம்ம கட்லெட்லாம் எப்படி ஃப்ரை பண்ணுறோமோ அந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம நார்மலாக வந்து டீ கடையில் பிரெட் பஜ்ஜின்னு போடுவாங்க. அதை அப்படியே பிரெட்டை வந்து பஜ்ஜி மாவில் தோச்சு போடாமல் இந்த மாதிரி செய்யும் பொழுது இது கொஞ்சம் டேஸ்ட் வந்து சாட் ஐட்டம் மாதிரி ரொம்பவே நல்லா இருக்கும். இதுக்கு அந்த புளிப்பாக இருக்கிற அந்த புதினா கொத்தமல்லி சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஃபீட்பேக் சொல்லணுன்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா பிரெட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ ஷாலோ ஃப்ரை பண்ணுறது எப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பேனில் ஏந்தலாக இருக்கிற பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி போட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்தோம்னா நம்ம கிறிஸ்பான பிரெட் ஆனியன் பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிடும். பசங்க ஸ்கூல் விட்டு வரும்பொழுது ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக இது கொடுக்கும் பொழுது ரொம்பவே நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் 2 பீஸ்க்கு மேலே பசங்களால் சாப்பிட முடியாது, பட் ஃபில்லிங்காக இருக்கும், நல்லாவே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து அடுத்து நம்ம ஈவினிங் ரெசிபி ஸ்நாக்ஸில் நிறைய நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு. இப்போ 2 பக்கமும் இந்த மாதிரி பெரட்டி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம கிறிஸ்பான பிரெட் ஆனியன் பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இது ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சீக்கிரமே சந்திப்போம். அது வரைக்கும் தேங்க்யூ.